மிஸ்டர் முத்து, இந்த கொட்டேஷன்ஸை கொஞ்சம் கரெக்ஷன் சொல்கிறேன், ஏன் இன்னும் பண்ணல? வா அபி. ஹலோ. ஹாய். என்னது ப்ளசன்ட் சர்ப்ரைஸ்? வாங்க உட்காருங்க. உங்களுக்கு இது ஓவரா தெரியல? எது? இன்னும் ஆபீஸ்க்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறது. கல்யாண மாப்பிள்ளை நீங்க. இந்நேரம் பொறுப்பா லீவ் எடுத்து கல்யாண வேலைகளை கவனிக்க வேண்டாமா? ஐயோ, நான் லீவ்ல தாங்க இருக்கேன். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒர்க் இருந்துச்சு, முடிச்சிட்டு போலான்னு வந்தேன். அவ்வளவுதான், முடிச்சிட்டேன். இனிமேல் ரிலாக்ஸ்டா இருப்பேன். இன்ஃபேக்ட் செல்போனை கூட ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். சரி, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? உங்களை பார்க்க தான் வந்தேன். உங்களுக்கு சூட் எடுக்கணும் இல்லையா? அதனால கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு ஆனந்தி கூட போய் செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டா நல்லா இருக்கும். என்னங்க இதெல்லாம்? எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி? என்னோட மேரேஜ் சூட்டை நான் எடுத்துக்க மாட்டேனா? நாங்க தான் எடுக்கணும், அதான் முறை. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் மொரா கொரான்னு பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அந்த ஜெனரேஷன்ல சொன்னாங்க. நாம அதையெல்லாம் மாத்திக்க வேண்டாமா? நான் ஒத்துக்கிட்டாலும் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. சில விஷயங்களை நம்ம சட்டுன்னு மீற முடியாதுல்ல. இத பாருங்க, பணத்தை பத்தி எந்த கவலையும் வேண்டாம். ஐயோ, ஆச்சரியமா இருக்கு. முதல் தடவை உங்க வாயால பணத்தை பத்தி கவலை இல்லைன்னு சொல்றீங்க. அப்படியா? என்னங்க, எப்பவுமே பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில தான் நீங்க மாட்டிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். என்ன பண்றது கார்த்திக், மிடில் கிளாஸ் ஃபேமிலினா இதெல்லாம் சகஜம் தானே. அப்புறம் நான் பேங்க்ல லோன் கேட்டிருக்கேன். அந்த லோன் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை பிளான் பண்ணி தான் நகை கடைக்கு செக்கு கொடுத்துட்டு நான் ஜுவல்ஸ் எடுக்கணும்னு இருக்கேன். நீங்களும் இப்ப வந்தீங்கன்னா அந்த வேலை எல்லாமே ஒரே டைம்ல முடிஞ்சிடும். என்னங்க சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இவ்வளவு தூரம் பண செலவாகும், கஷ்டம் இருக்கும்னா கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலாம்ல. எப்போ வச்சா என்னங்க, ஆக வேண்டிய செலவு ஆகும் தானே. ஆனா கல்யாணம் முடிஞ்சதும் நான் பட்ட கஷ்டம் எல்லாமே மறைஞ்சிடும். இப்போ உங்களுக்கு வேலை இல்லைன்னா எங்க கூட வர முடியுமா? தாராளமா. என் கேபின்ல வண்டி சாவி இருக்கு, எடுத்துட்டு போயிடலாமா? பாஸ்கர், அபிதானே வந்துட்டு போறாங்க. ஆமா. உங்களை பாக்குறதுக்கு வந்தாங்களா? பாக்குறது என்ன, என்ன பார்த்து பேச கூட இல்ல. ஒரு ஹலோ கூடவா சொல்லல? சாரி பாஸ்கர், உங்களை சங்கடப்படுத்துறதுக்காக இது சொல்ல. நானும் ஒரு பொண்ணா இருக்கிறதால சொல்றேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு நடந்துக்கிறானா அவளுக்கு உங்க மேல அன்பு இருக்கா, கோபம் இருக்கா அப்படின்ற கேள்வி எல்லாம் வேஸ்ட். அவங்க ஒட்டுமொத்தமா உங்களை போட்டு படுத்தவே இல்லை. சாரி பாஸ்கர். பிறந்தவங்களுக்கு விரோதி கூட வாழ வச்சுதான் பழக்கம், விஷம் கொடுத்து பழக்கம் இல்ல. என்ற புள்ள கொடுத்தது பாயாசம் மட்டும் தாண்டா, அதுல விஷத்தை கலந்தது நீ. காக்கா வலிப்புக்காரங்க சாவி கொத்து கொடுத்துட்டு கார்ல ஏறும்போது மறிக்கொழுந்து வாசம் வந்ததுடா. இந்த ஊர்லயே மறிக்கொழுந்து சென்று போற ஒரே ஆள் நீதான். எனக்கு அப்பவே சந்தேகம் வந்தது. ஏதோ ஒரு கிளாஸ் காஃபி போட்டு கொடு. கொஞ்சம் இருடா, நல்ல படம்டா. கொஞ்ச நேரத்துல படம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் காஃபி போட்டு தரேன். டேய், உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஆமா, அது ஒண்ணுதான் பாக்கி. பொம்பளைங்கனாலே சொன்ன பேச்சை கேட்க கூடாது முடிவு பண்ணிட்டீங்களா? மனுஷன் மாடு மாதிரி உழைச்சிட்டு வரேன், ஒரு கப் காஃபி கேட்டா அதுவும் டிவி பார்க்கறது முக்கியம் போச்சு உனக்கு. அட என்னாச்சுரா? ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் இப்படி வயலண்ட் ஆகுற? இவனுக்கு கிறுக்கு தாங்க பிடிச்சிருக்கு. ரொம்ப பேசின மரியாதை கேட்டுரும். தப்புடா. நீ எங்கேயோ காட்ட வேண்டிய கோபத்தை உங்க அம்மா மேல காட்டுற. என்னாச்சு? ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்? என்னோட வாழ்க்கை தான் ப்ராப்ளம். நான் தெரிஞ்சு செஞ்ச ஒரே தப்பு என் கல்யாணம் தான். விடாம துரத்திக்கிட்டே இருக்கு.
அபிய பாத்தியா? நான் அவளை பார்க்க போறேனாலும் எதிர வந்து தொலைறாள. பொம்பளையாவா? கட்டின புருஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. சரி ஏதோ எதிரில் வந்துட்டாலே வா அப்படின்னு கௌரவத்தை விட்டு சொன்னேன். ஆனா மதிக்காம அவட்டு போயிட்டே இருக்கா நாய். ஏண்டா நீ சும்மா வருத? அந்த நாயை அங்கேயே இழுத்து போட்டு 4 மிதி மிதிக்க வேண்டியதானே? வாய் வச்சுக்கிட்டு பேசாம இருக்க முடியாதா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அபி வீட்டுல நம்மள மதிக்கிற மாதிரியா நீ நடந்துக்கிற? தெரு, கோயில், ஹாஸ்பிட்டல் எங்க பார்த்தாலும் வெறி நாய் மாதிரி மேல விழுந்து புடுங்குற. உங்க வழிக்கு வரலனாலும் அவங்க வீட்டுக்கு தேடி போய் சண்டை போடுற. இந்த லட்சணத்துல அவங்க உன்னை மதிக்கணும்னு எதிர்பார்க்கறியா? ஆமா, அவ எப்படி மதிக்காம போவா நான் பாக்குறேன். இங்க பாருங்க, நான் சண்டை போடுறவதான். நான் அப்படித்தான் இருப்பேன். ஏன்னா நான் ஆம்பளை சிங்கத்தை பெத்தவ. பொட்ட சிரிக்கிய பெத்தவங்க தான் நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும். சம்மந்தி மரியாதைனா அது தனி. அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஹலோ, உனக்கும் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்க. அதெல்லாம் நான் பாத்துப்பேன். என் மக அபி மாதிரி முட்டாளும் இல்ல, விவரம் கெட்டவளும் இல்ல. ஆமாமா, நிஜமாவே அபி விவரம் கெட்டு போய்தான் இருக்கா. இன்னொரு பொண்ணா இருந்தா இதெல்லாம் சகிச்சுட்டு சும்மா வருப்பா? அவ படிப்புக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்களால கம்பி என்ன வச்சிருக்க மாட்டா? செஞ்சிருவாளா? செஞ்சிருவாளா அவ? நான் படிக்காதவதான். ஆனா என் வழியில நான் சில காரியம் பண்ணா அவ தாங்க மாட்டா, தெரிஞ்சுக்கங்க. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? மிஞ்சி போனா தெருவுல நின்னு கத்தி மானத்தை வாங்குவ. அது அவங்க வீடு புதுசா என்ன? அதுக்கு மேலையும் என்னால பண்ண முடியும். பாவம் பாவம்னு இவ்வளவு நாள் அதை செய்யக்கூடாதுன்னு இருந்தேன். இனிமே பொறுத்துக்க முடியாது. என் அஸ்திரத்தை கையில் எடுத்தாதான் அவளுக்கு அடங்குவாளுங்க. காசு பணம் கொஞ்சம் கையில சேர்ந்துருச்சு, பெரிய இடம் கிடைச்சிருச்சுன்னு நம்மள மதிக்காம இந்த கல்யாணத்தை பண்றாங்கல்ல, பாக்குறேன். இவளுங்க எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறாளுங்க நானும் பாக்குறேன். ஒரே ஒத்த ரூபாயில இந்த கல்யாணத்தை நிறுத்துறனா இல்லையான்னு பாருங்க. பேசுறாரு. நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணும். கை காலம் நடுங்குதுமா, பயமா இருக்கு. அதெல்லாம் பயப்படாதரி. ஆத்தா ஒண்ணும் நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டா. இந்த காசு வெட்டி போறதெல்லாம் வேணுமா? ஏய், நமக்கு எதுக்கடி அந்த குடும்பத்தோட சவகாசம்? வேணவே வேணாண்டி. ஆமா, நீ எதுக்கு புசு புசுன்னு மூச்சு விடுற? இல்ல இல்ல, அது அம்மாவை பார்த்த உடனே உடம்பெல்லாம் புல்லரிக்குது புல்லரிக்குது. என்னம்மா, காசு வெட்டி போட போறீங்களா? ஆமா. பாத்துமா, ஜாக்கிரதை. ஏன்? காசு வெட்டி போடுறது விளையாட்டு காரியம் இல்ல, ரொம்ப ஆபத்தான விஷயம். ஆத்தா முன்னால காசு வெட்டி போடுறீங்களே, உங்க வேண்டுதல் வேணா பலிக்கும். ஒருவேளை தப்பு உங்க பேர்ல இருந்தா நீங்க செய்யற வேணா உங்க மேலேயே திரும்பிடும். ஆத்தா ரொம்ப துடியானவ, ஜாக்கிரதை. எதுக்கும் யோசிச்சு பார்த்து பண்ணுங்க. என்னடி? எனக்கு கொலை நடுங்குற மாதிரி இருக்குமா, வாமா போயிடலாம். பயப்படாதடி, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. வேணாமா, அந்த பாட்டி சொல்றத பார்த்தா ஏதோ ரிஸ்க் இருக்குன்னு தோணுதுமா, வாமா போயிடலாம். கிடக்குது சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி ஒரு கிழவி. சும்மா போக வேண்டியதானே, வந்து தொண 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 பேசிக்கிட்டு. மூஞ்சிய பாரு. நான் இருக்கேன்ல உனக்கு. இல்ல, நான் இந்த வம்புக்கு வரல. ஏதாவது தப்பா ஆயிடுச்சுன்னா சாமி ஒன்னதான் புடிச்சுக்கோ, எனக்கு எதுவும் தெரியாது. ஏய் ஆத்தா, நான் இருக்கேன்ல, அப்புறம் உனக்கு என்ன பயம்? எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல, எனக்கு அந்த ஆத்தாவை பார்த்தா அட சரியான பயனா உங்களை போய் கூட்டிட்டு வந்தேன் பாரு. அம்மா தாயே, மூஞ்சி பாரு. தாயே ஈஸ்வரி, அவங்க குடும்பம் நாசமா போகணும். அவங்க வீட்டுல எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்க கூடாது.
அவனுங்க நாசமா போகணும். நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும். வித்யா, வா போலாம். என்னமா காசு வெட்டி போட்டியா? வா. ஏய், திரும்பி பார்க்காதடி. ஏன்? அந்த கிழவி சொன்ன மாதிரி அது நமக்கே திரும்பிடும். வா போலாம். வா. குட் மார்னிங் சார். வாங்க. உங்க அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் முடிஞ்சது. மேனேஜருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். வேற ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எவ்ரிதிங் ஃபைன். மேனேஜரே செக் பண்ணி சரின்னு சொல்லிட்டாரு. ஒரு நிமிஷம் இருங்க. சார், அந்த பர்சனல் லோன் விஷயமா அபி வந்திருக்காங்க. இன்னைக்கு வர சொல்லிருந்தீங்க. ஓகே சார், வர சொல்றேன். உங்களை உள்ள வர சொல்றாரு. போங்க. உங்க செக் நேம் அபி தானே? அபிநயா. தேங்க் யூ. May I come in, sir? வாங்க. ப்ளீஸ் கம் இன். ப்ளீஸ் பி சீட்டட். Thank you. உங்க லோன் அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ண எல்லாம் கரெக்டா இருக்கு. இப்பவே செக் போட்டுடலாம். மொத்தம் 36 இன்ஸ்டால்மெண்ட் தானே கேட்டிருந்தீங்க? ஆமா சார். மாசம் ஒரு 3500 ரூபாய் கட்ட முடியும். உங்க சம்பளம் மாசம் 75 வருது. சோ மாசம் ஒரு 35 வரைக்கும் கட்டுறது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்காது. ஒரே ஒரு டவுட், வேற ஏதாவது பேங்க்ல லோன் வாங்கிருக்கீங்களா? இல்ல சார். குட். வேற பிரைவேட் ஃபைனான்ஸ்ல ஏதாவது? இல்ல சார். லோன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம். நோ ப்ராப்ளம். நான் கேக்குறது வழக்கமான ஃபார்மாலிட்டிஸ் தான். வேற ஏதாவது இன்ஸ்டால்மெண்ட்ல பொருள் வாங்கிருக்கீங்களா? நான் எது கேக்குறேன்னா, சில பேர் அவங்களோட வருமானத்தை விட அதிகமா இஎம்ஐ இருக்கிற மாதிரி லோன் வாங்கி தொலைச்சிடுறாங்க. அதனால தான். இன்ஸ்டால்மெண்ட்னா எதை சொல்றீங்க? டிவி மாதிரி பொருள்னா கூட சொல்லிடுங்க. ஓ, நாங்க கார் தான் வாங்கியிருக்கோம். அதுவும் என் பேர்ல கிடையாது. உங்க பேர்ல இல்லாம? தங்கச்சிக்கு சீதனமா கொடுக்கறதுக்காக கார் வாங்கியிருக்கோம். அதுவும் மாப்பிள்ளை பேர்ல தான் வாங்கியிருக்கோம். மாப்பிள்ளை பேர்லன்னு சொல்றீங்க, சீதனம்னு சொல்றீங்க. புரியலையே. அந்த லோனை கட்ட போறது யாரு? நான் தான் சார். நீங்களா? அதுக்கு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு வருது? அதுக்கு 3000 ரூபாய் வரும் சார். என்ன சொல்றீங்க? அந்த லோனுக்கு 3000 ரூபாய் கட்டிட்டீங்கன்னா நம்ம லோனுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்க மொத்த சம்பளமே 7500 ரூபாய். ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு இன்னும் 2 மாசத்துல இன்கிரிமெண்ட் போட்டுருவாங்க சார். 2 லோனையும் கட்டிடுவேன். ஐ எம் வெரி வெரி சாரி. உங்களோட எதிர்கால நம்பிக்கையை வச்சு என்னால இந்த லோனை சாங்ஷன் பண்ண முடியாது. சார் ப்ளீஸ் சார், லோன் மட்டும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. என் தங்கச்சியோட கல்யாணம் இதை நம்பி தான் இருக்கு சார். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்னால உங்க வருமானத்துக்கு தகுந்தபடி தான் கடன் தர முடியும். இப்போ உங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு 20000 கூட என்னால லோனா தர முடியாது. சார் ப்ளீஸ் சார், லோன் மட்டும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இதை நம்பி நான் நிறைய கமிட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஐ எம் வெரி வெரி சாரிம்மா. ரூல்ஸை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. இனி என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாதுமா. நாளைக்கு உங்க ரீபேமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா மேல இருக்கிறவங்க என்னதான் போட்டு கொடைவாங்க. சாரி, என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க போலாம். சார் நீங்க போலாமா? அக்கா வாக்கா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எதுக்கு? இந்த ஆர்த்தி குரங்கு பண்ற லொல்லு தாங்க முடியலக்கா. என்ன பண்ணா? தினமும் எரிச்சல் ஊட்டுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருக்கா. நீயே கேளு. ஆர்த்தி, ஆர்த்தி வா. ஏண்டி என்ன பண்ண? திரும்ப திரும்பன்னு சொல்றேன்ல. எப்படிக்கா இருக்கேன்? நகை கடை மாடல் மாதிரி இல்ல? இப்பதாண்டி ரோட்ல கூத்து கட்டுற மாதிரியே இருக்கு. அது எப்படி ஆர்த்தி நீ போட்டா எல்லா நகையும் கவரிங் மாதிரியே தெரியுது? எல்லாம் நேரம்டா. பேசு பேசு. ஏய், ஆனந்துக்கு வாங்குற நகை போட்டுக்கிட்டு விளையாடுறியா? கழட்டடி முதல்ல. நம்ம வீட்ல யாருக்கும் சகிப்புத்தன்மையே இல்ல. அழகான ஒரு பொண்ணு கோவில் சிற்பம் மாதிரி நகைய போட்டுட்டு இருக்கா. அத ஜீர்ணிக்க உங்க யாராலையும் முடியலல்ல? போதும் நிறுத்திரி. ஒட்டகத்துக்கு நகை மாட்டின மாதிரி இருக்கு. எதுக்கு உனக்கு இதெல்லாம்? கழட்டு. ஏய் சும்மா இரு. பாவம் சின்ன பொண்ணு தானே, ஏதோ அசைய போட்டுட்டு இருக்கா. நீதான் அபி அவளுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்க. அம்மா, இந்த வீட்ல ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனையை நினைச்சு கவலையா இருக்கும். பாவம் அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும். அக்கா, யூ ஆர் சோ கிரேட். என்னோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க ஒரே ஆள் நீதான். ஏன்னா இந்த வீட்ல நீதான் கொஞ்சம் பிரில்லியன்ட். கொஞ்சம் இல்ல நிறைய. ஆ. படி.
வந்து சேர்ந்து ஏய் எதுக்கு இப்ப தள்ளி விடுற அபி லோன் விஷயமா பேங்க்குக்கு போறேன்னு சொன்னியே என்னாச்சு? அந்த பேங்க் மேனேஜர் இன்னைக்கு லீவா, அதனால நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு கிடைச்சிடுமா? கிடைச்சிருமா? அபி இன்னும் கல்யாணத்துக்கு 3 நாள் தான் இருக்கு. சீர்வரிசை பாத்திரம் எதுவும் வாங்கல, உனக்கு வேற புடவை வாங்கணும். நாளைக்கு கிடைச்சிடும் இல்ல? கிடைச்சிருமா? நாளைக்கு கிடைச்சிடும் நம்பித்தானே ஆகணும். கிடைச்சிடும். எனக்கு தலைவலியா இருக்கு, கொஞ்சம் காஃபி கொடுக்குறீங்க? இதோ ஒரு நிமிஷம் போட்டு கொண்டு வரேன்.